பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் எழுதிய போர்கள் ஓய்வதில்லை என்ற நூல் வெளியீட்டு விழா நாளை மறுநாள் சென்னை தியாகராய நகரில் நடைபெறுகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த விழாவில் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் கோ. விசுவநாதன் நூலின் முதல் படியை வெளியிட விஜிபி குழும நிறுவனங்களின் தலைவர் முனைவர் வி.ஜி. சந்தோஷம் பெற்றுக்கொள்கிறார். மருத்துவர் ராமதாஸ் ஏற்புரையாற்றுகிறார். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் நடுவண் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி உள்ளிட்டோரும் இந்த விழாவில் பங்கேற்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள யோக நரசிம்மர் கோவில் கம்பிவட மகிழுந்து சேவை வரும் 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர பராமரிப்பு காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ள கோவில் நிர்வாகம் பக்தர்கள் படியேறி சென்று சாமி தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. பூவிருந்தவல்லி அருகே உள்ள கரையான்சாவடி தனி கிளை சிறையின் ஒவ்வொரு அறையாக சென்று சிறைத்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அப்போது சிறை கைதிகள் சிலரிடமிருந்து கைபேசிகள், பணம் மற்றும் கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பணியில் அலட்சியம் காட்டியதாக சிறைத்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 5 பேரை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்து ஆணையிட்டனர். தென்பெண்ணையாற்றின் கெடிலமாற்றின் கரைகளை 3 அடிக்கு உயர்த்த வலியுறுத்தி குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கடலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வீட்டில் மழைநீர் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு வாசிகளுக்கு 50,000 ரூபாயை நிவாரண நிதியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். சேலம் அருகே முழுவதுமாக சேதமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ள கந்தம்பட்டி தொடர்வண்டி சுரங்க பாதையை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எந்த நேரமும் ஊர்தி போக்குவரத்தால் பரபரப்பாக காணப்படும் பாதையின் சுவர் இடிந்து விழுந்தால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கட்டுமானத்துறையை பாதிக்கும் வகையில் ஜல்லிக்கற்களின் விலையை கல்குவாரி உரிமையாளர்கள் உயர்த்தியுள்ளதை கண்டித்து திருப்பூர் மாவட்ட பொறியாளர்கள் சங்கம், கட்டுனர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே தளவாட பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்களை கொண்டு செல்ல அனுமதிக்காத வனத்துறையை கண்டித்து மேகமலை தோட்ட தொழிலாளர்களும் தோட்ட உரிமையாளர்களும் சாரல் மழையில் நனைந்தபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பதற்கு தேவையான குழந்தை இயேசு, சூசையப்பர், அரசர்கள், இடையர்கள், கால்நடைகள் போன்ற 18 வகையான பொம்மைகளை தயாரிக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. தொடர்மழை காரணமாக பொம்மை தயாரிக்கும் பணி சற்று பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர்.